அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீர்களா? துக்கம் உங்க வாழ்க்கையை அளவைத்து கொண்டிருக்கிறதா? துக்கத்திலே நான் ஒவ்வொரு நாளும் என் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறேன். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் துக்கம் என் கண்முன்னே வந்து கொண்டிருக்கிறது. துக்கம் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த துக்கத்தினால் நான் தலை கவிழ்ந்து நிற்கிறேன். என்னுடைய முகத்தை யாரிடமும் ஏறிட்டு பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு பெரிய துக்கம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. யாருக்குமே தெரியாதபடி துக்கத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் காணும்படி, ஒரு பிரமிப்பை நீங்கள் பார்க்கும்படி, ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கும்படி உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு நல்ல எதிர்காலம் அமையவில்லையே, எனக்கு ஏற்ற துணை கிடைக்கவில்லையே, நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு நடக்கவில்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கை துக்கத்திலே நான் அழிந்து கொண்டிருக்கிறேன்? நான் எது நினைத்தாலும் அது நடப்பதே இல்லை. நான் என்ன முயற்சித்தாலும் எனக்கு அது வாய்க்கவே இல்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கை ஒரு இடிபாடுகளுக்குள்ளே நான் இருக்கிறேன்? நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் தவித்து கொண்டிருக்கிறேன், நான் முறையிட்டு கொண்டிருக்கிறேன், பிரச்சனைக்குள்ளே நான் இருக்கிறேன், என்னால வெளியில வர முடியல. ஏன் இந்த துக்கம்? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த கலக்கங்கள்? ஏன் இந்த பயங்கரங்கள் என்னுடைய வாழ்க்கையில சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த துக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றப் போகிறார். தேவனால் எதையும் செய்ய முடியும். நீ ஆராதிக்கிற தேவனால் எதையும் செய்ய முடியும். நீங்கள் தொழுது கொள்ளுகிற தேவனால் எதையும் செய்ய முடியும். அவர் இல்லாதது ஒன்றை உருவாக்கி கொடுக்கிறவர். அவர் இல்லாத ஒன்றை உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறவர். உன் நம்பிக்கை வீண் போகாது தேவ பிள்ளையே. உன்னுடைய ஜபம் வீணாய் போவதே இல்லை தேவ பிள்ளையே. தேவ சமூகத்திலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை வீணாய் போவதே இல்லை. உன்னுடைய அழுகையை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். எது உன்னை துக்கப்படுத்தி, உன்னை அழ வைத்து, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை உருவ குத்தி கொண்டிருக்கிறதோ, உன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதோ, அதிலே நீ ஒரு ஆச்சரியத்தை பார்க்க போகிறாய். உன்னுடைய கண்கள் இந்த பிரமிப்பை பார்க்க போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். தம்மை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள், நீங்கள் சந்தோஷமாய் வாழுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கம் என்கிற வேரை கர்த்தர் அகற்றி போட்டு, துக்கப்படுத்துகிற காரியங்களிலே ஒரு பிரமிப்பை, ஒரு அதிசயத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை பார்க்கும்படி தேவன் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.